ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்லாம் எடுத்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேபிக்காக பொருள் வாங்க போகிறோம். அது என்ன பொருள்னா பார்த்தீங்கன்னா பேபி பவுடர், பேபி சோப்பு, ஷாம்பு, அப்புறம் இன்னொன்று சின்ன சின்ன ஐட்டம் அது குழந்தைங்களுக்கு நான் வாங்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போகலாம். பேபிக்கு தேவையான சோப்பு, க்ரீமு எல்லாமே நான் இங்கே தான் வாங்கினேன். ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எல்லாமே மேட் கிட்டு வாங்கிட்டு இங்கே தான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருள் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். பொருள் வச்சுக்கிற பாருங்கள். நான் வந்து ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தனால பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே நாங்கள் வாங்கலை. இப்போ தான் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லா பொருளையும் எழுதி ஹஸ்பண்ட் போய் இப்போ தான் வாங்கிட்டு வந்தார். 10 மணிக்கு போனார். மணி 1 மணி அது இதுன்னு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கான்னு சொல்லி காமிக்கிறேன். முதல்ல வந்து பாப்பாவுக்கு வந்து யூரின் மேட் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். ஏற்கனவே ஒன்று இருக்குது, இருந்தாலும் இன்னொன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அது வந்து ஒரு பிங்க் கலர் தான். பிங்க் கலர் வாங்கிட்டு வந்திருக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99 ரூபா, 100 ரூபா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர் நல்லாயிருக்கு. துணி வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. யூரின் மேட் ஒன்று. ஆன்லைனில் வந்து 2 மேட் 250 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் இது ஓகே தான். ஒரு மேட் வந்து 100 ரூபான்றது ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுடர் டப்பா வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால புதுசாக வாங்கியிருக்காரு. இதுவும் பிங்க் தான். எனக்கு இந்த கலரோட இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. ரொம்ப டார்க்கு ரோஸாக இருக்குது பவுடர் டப்பா. அதனால தான் பார்த்து வந்தேன். எனக்கு பிடிக்கிறது நல்லா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்போர்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுனால நம்ம துணிலாம் வந்து ஸ்மெல் அடிக்கின்றதுனால கம்போர்ட் வந்து போட்டோம்னா எல்லா துணிக்கும் கரெக்டாக இருக்கிறதுனால கம்போர்ட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பேபி மசாஜ் ஆயில் எல்லாமே வந்து வாங்கினது. என்ன கம்பெனி? ஹிமாலயா கம்பெனி தான். இங்கே ஒரு அக்கா சொன்னாங்க ஹிமாலயா நல்லாயிருக்கு, அதான் என் குழந்தைக்கு நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குன்றதுனால ஹிமாலயா கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். பேபி மசாஜ் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஹிமாலயா ஷாம்பு, இது 65 ரூபா தான். எல்லாமே சின்னதாக வாங்கினேன். ஏன்னா நம்ம சின்ன குழந்தை தானே, வேணுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னால சின்ன டப்பா தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது பவுடர், அது 65 தான், 65 ரூபா தான். ஆனால் பேபி லோஷன், அது வந்து ஸ்கின் நம்ம வந்து கையில் ஒரு மாதிரியாக சொரப்பாக ஆயிடல, நம்ம வேஸ்லின் தருவோம். ஆனால் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா லோஷன் தான், ஹிமாலயா லோஷன் வாங்கியிருக்கோம். இது தடவிட்டு மேலே பவுடர் அடிக்கணும் அதுக்காக. அப்புறம் ஹிமாலயா சோப்பு, இது பாதாம்லாம் போட்டிருக்காங்க. அது போட்டு தயாரிச்சிருக்காங்க என்னன்னு தெரியாது, ஆனால் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 62 ரூபா. அப்புறம் பேபி வந்து யூரின் துணிலாம் வந்து நம்ம போடணும், அதில் கெமிக்கல் க்ரீமிலாம் இருக்குன்றதுனால டெட்டால் வந்து யூஸ் பண்ணுவோம். தோஸ்ட்டு டெட்டாலில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து காய போட்டோம்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் துணி. இது வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா. இது பெரிய டப்பா. அடுத்து பாப்பாவுக்கு பேம்பர்ஸ். இது ஒரு கவர் வாங்கிட்டேன். பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து புண்ணாயிடும், எங்கேயா வெளியில் போகலாம் போட்டு போகலாம், அதுக்காக வாங்கியாச்சு. அப்புறம் பாலாடை, இதெல்லாம் இப்போ வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்க்குறோம், ரொம்ப நாள் கழிச்சு பாலாடை. அப்புறம் எனக்கு சிந்தால் சோப், நான் சொல்லவே இல்லை, ஆனால் வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் இருக்குது கொஞ்சம், இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டார் ஒன்று. அப்புறம் சரி, முக்கியமாக சொல்லணும்னா செருப்பு வந்து எங்கள் ஜிக்மோர்லேயே தொலைஞ்சிடுச்சு. ஏன்னா டெலிவரி டைம் வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தனால என்னுடைய ஃபோனு, கட்டைப்பை, செருப்பு எல்லாமே விட்டுட்டு நான் டெலிவரிக்கு எனக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வரக்குள்ள செருப்பு எடுத்துகிட்டு வர மாட்டார். செருப்பு தொலைஞ்சிடுச்சு எனக்கு. அதனால் செருப்பு ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன்.
எப்பயுமே வந்து 100 ரூபாய் செருப்பு தான் போடுவேன். ஏன்னா வந்து அதான் எனக்கு நல்லாயிருக்கும், பார்க்கணும் அழகாக இருக்கும்னால. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதில் முள்ளெல்லாம் குத்துது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அது வந்து செட் ஆகலை. அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி அந்த 100 ரூபாய் செருப்பு வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் நம்ம வெளியில் போனாலும் முள்ளு குத்தாத அளவுக்கு வேணும்னு சொன்னதுனால இது வாங்கி வந்திருக்காரு. இந்த செருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதான் பேபிக்காக நாங்கள் வாங்கினது. இதுக்கப்புறம் நான் வீடியோ நிறைய போடுவேன். இன்னும் டெலிவரிக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தண்ணி கையோட சொன்னாங்க, அதனால் நான் பண்ணேன். பாத்திரம் துணி எல்லாம் நான் தான் பண்ணேன், துவச்சின்னு வாஷ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் நம்ம பாத்திரம் வரும், நல்லா இருக்கும். கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு பீட்ரூட் பொரியல். ஏன்னா தண்ணியில் கை வைக்கிறேன், நேற்று வந்து வயசானவங்கள எதுவும் சொல்லிட்டு போனாங்க, அதனால் தண்ணியில் கை வைக்கல. ஒரு ஜாமான் அலக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன துணிமா துவைக்கிற? புடவை துவைக்கிறாங்களாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இறக்கஞ்செடி குச்சி. இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பில் அண்ணாக்குற மாதிரி தான் பண்ணுவாங்க, கட்டுவாங்க. இது அண்ணாக்குற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது எப்படி தான் பிரிச்சுருக்குறாங்க காட்டுறாங்க பாரு. இந்த பையங்க அவங்களே பிரிப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி பிரித்து அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பிரித்து என்ன பண்ண குழந்தைங்களுக்கு அண்ணாக்கார் போடுவாங்க. இதில் வந்து இந்த நார் இருக்குல்ல, அது இதில் ஒன்று எடுத்துக்காங்க. அதான் இதில் ஒன்று எடுத்து காமி வீடியோவில் பாருங்க. இந்த மாதிரி தான் பிரித்து எடுப்பாங்க. இறக்கஞ்செடி இது. இப்போ பாருங்கள், எடுப்பாங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நார் தான் எடுத்து என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு இடுப்பில் அண்ணாக்கிற மாரி இதை ஜாயின் பண்ணுவாங்க, கையில் தேய்ச்சி. இது அந்த காலத்தில் இப்போ செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் இது இருக்குது. இந்த பழைய காலம் இருக்குது. இவங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது நினைக்கிறேன். இருக்கும் ஒரு வருஷம் அது இல்லை. இப்போ நீங்கள் செய்கிறீங்களே இந்த அந்த கால முறையில். காட்டுங்க அதை. எங்க ஆயவே மாற்றுது. இதுதான் இந்த வெள்ளை கலர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அது அண்ணாவர மாட்டுறது. நான் எடுத்துட்டேன், நம்ம வச்சுக்கிறாங்க போய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அந்த காலத்தில் எப்படிலாம் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள், அற்புதமாக செம்ம கலந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் எடுக்க போகிறோம், எடுத்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நானும் எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? சூப்பர், வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நார்லாம் எடுத்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நார். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க. இந்த பாருங்கள், எடுக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் எடுத்தாச்சு. அவங்களே செருப்பு வந்துடுச்சு. ஓகே, அவன் பொண்ணு பேசான பார்த்து நாளைக்கு காட்டுறது எல்லாம். ஆமாம், காட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டா எல்லாமே. எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா. ஆமாப்பா, இந்த உருவங்கள்லாம் பார்க்கறதுல அவங்க அந்த காலத்தில். அப்புறம்